சிட்டுவும் ஜூஜுவும் நதிக்கரை ஓரமாக தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ சிட்டுக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிக்குது. ஜூஜு வரியா, நம்ம ஏதாவது உணவு தேடிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட்றா. உணவு தேட ரொம்ப தூரம் போகணும் சிட்டு அப்படின்னு சொல்கிறா. சரி வா, பக்கத்துலேயே ஏதாவது கிடைக்குமான்னு பார்ப்போம் அப்படின்னு 2 பேரும் பறந்து போகிறாங்க. பார்த்தா தூரத்தில் ஒரு நெல் வயல் இருக்குது. அதை பார்த்ததும், சிட்டு இங்கே பார்த்தியா, நெல் வயல் எவ்வளோ அழகான நெல்லெல்லாம் முளைச்சிருக்கு பார்த்தியா அப்படின்னு சொல்கிறா. சரின்னு 2 பேரும் நெல்லை கொறிச்சு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு பெரிய மழை வந்துடுது. இடி இடிக்க ஆரம்பிச்சிடுது. சிட்டுவும் ஜூஜுவும் ஒரு மரத்துக்கிட்ட போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. அச்சோ, என்ன இவ்வளோ மழை வருதே, இப்போ நெல் வயெல்லாம் நனைஞ்சிருச்சுன்னா நம்ம எப்படி சாப்பிட்றது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. மாலை நேரம் வந்துச்சு. கருமைகள்லாம் சூழ்ந்துருச்சு. திடீர்னு மழை வர மாதிரி இருந்துச்சு. சிட்டுவும் ஜூஜுவும் எப்பவுமே ரொம்ப நல்ல நண்பர்கள். 2 பேருமே எல்லாருக்கும் உதவி பண்ணுவாங்க. அதே காட்டில் இருக்க காரியும் குசியும் ரொம்ப குறும்புக்காரங்க. யாருக்குமே உதவி பண்ண மாட்டாங்க. ஏதாவது தந்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் சிட்டு இருக்கால, ஒரு க்ரீம் ஒன்று யூஸ் பண்ணிகிட்டு இருக்கா. அதை பார்த்ததும் குசிக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சு. உடனே காரிக்கிட்ட போய் சொன்னான். காரி, சிட்டு இருக்குல்ல, அது ஒரு க்ரீம் ஒன்று யூஸ் பண்ணுறா. அதை யூஸ் பண்ணவும் சிட்டு ரொம்ப அழகாக இருக்கா தெரியுமா? எனக்கும் அந்த க்ரீமு வேணும் காரி அப்படின்னு சொல்கிறா. குசி, அந்த க்ரீம் எல்லாம் வேண்டாம். முகத்தில் போட்டு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது காரி. எனக்கு அந்த க்ரீம் வேணும். எப்படியாவது அவள் வீட்டில் போய் திருடிட்டு வரியா அப்படின்னு குசி சொல்கிறா. காரியும் சரி, நான் போய் உனக்காக திருடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. சிட்டுவும் ஜூஜுவும் உணவு தேடி வெளியில் பறந்து போயிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து தான் காரி சிட்டுவோட வீட்டுக்குள்ளே போனதும் சிட்டு வச்சிருக்க க்ரீமில் ஒரு க்ரீமை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுது. வந்ததும் குசி கிட்ட சொல்லுது. குசி, இங்க பாத்தியா, உனக்கு பிடிச்ச க்ரீம் நான் திருட்டு வந்துட்டேன். இதெல்லாம் நீ யூஸ் பண்ணு போ அப்படின்னு சொல்றா. உடனே குசியும் அந்த க்ரீமை மூஞ்சில் நல்லா அப்பிட்டா. அப்பயும் நம்மளும் பாரு, சிட்டு மாதிரி கலர் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்பிட்டா. பார்த்தா திடீர்னு அவளுக்கு எரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே அங்கனக்கு ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. அச்சோ, எனக்கு ஏதோ ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப வலிக்குதே அப்படின்னு கத்துறா. காரி உடனே கேட்குது. குசி, என்னாச்சு, ஏன் அழுகுற? காரி, இங்கே பார்த்தியா, எனக்கு உடம்பெல்லாம் ரத்தமாக வருது, உடம்பெல்லாம் அரிக்குது, எனக்கு என்னமோ பண்ணுற மாதிரி இருக்கு, ஏதாவது பண்ணு காரி அப்படின்னு சொல்கிறா. குசி, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, உனக்கு இந்த க்ரீம்லாம் வேண்டான்னு. நீ கேட்கவே மாட்டியா? பாத்தியா, பார்த்ததும் உனக்கு எப்படியெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மயிலனாவை தேடி போகிறாங்க. மயிலனா, இங்கே பார்த்தீங்களா, இவ சிட்டுவோட க்ரீம் எடுத்து யூஸ் பண்ணாலா, உடம்பெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஏதாவது பண்ணுங்க மயிலண்ணா அப்படின்னு கேட்டதும், என்ன க்ரீம் யூஸ் பண்ணீங்க, அதை போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காரி போய் க்ரீம் எடுத்து வந்து காட்டுது. அச்சோ, இது எக்ஸ்பீரியான க்ரீம், இதை யூஸ் பண்ணனால தான் உனக்கு அரிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மயிலண்ணா ஒரு கசாய இலையை கொடுக்குறாங்க. அந்த இலையை அரைச்சி குடித்ததும் குசிக்கு சரியாயிடுச்சு. சிட்டுவும் ஜூஜுவும், என்னோட க்ரீமை காணும் ஜூஜு, நீ எதுவும் பார்த்தியா? இல்லை சிட்டு, நான் எதுவும் பார்க்கல. ஐயோ, அது எக்ஸ்பீரியான க்ரீம், அதை தூக்கி போடலான்னு வச்சுருந்தேன், அதை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சிட்டு ரொம்ப வருத்தப்படுறா. சிட்டு, காரி தான் திருடிட்டு போயிருப்பாவா, நம்ம அவள் வீட்டுக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொன்னதும் காரி வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. அப்போ குசி சோகமாக படுத்திருக்கா. என்னாச்சு காரி, குசிக்கு என்னாச்சு? இல்லை சிட்டு, உங்ககிட்ட அந்த திருட்டு வந்து க்ரீமை யூஸ் பண்ணனால ரொம்ப அரிப்பாயிடுச்சு, ரொம்ப ரத்தம் வந்துச்சு. மயிலண்ணா தான் மறந்து கொடுத்தாங்க, அதான் இப்போ குசி படுத்திருக்கா.
குசி உனக்கு ஏதாவது க்ரீம் வேண்டாம் என்கிட்ட கேட்குறாளா? நான் புதுசு கொடுத்துருப்பல, நீ ஏன் திருடி போடவும் தான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு. இனிமேல் திருடாத குசி, திருடுறதை விட்டுடு. அப்படி சொன்னதும் குசியும் காரி சிட்டுக்கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சு.